ரூபா வாசலில் கோவில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தாலே இப்படிமா பெரட்டி பார்த்துட்டு கிளவி உட்காந்துருக்கோன்னா அந்த பொய் சொல்கிறேன்னு டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இப்படி பெரட்டி பார்த்துட்டு அலட்சியமாக உள்ளே வச்சுக்கோ. இன்னொருத்தரம் தான் சந்துருன்னு பேர், செத்து போயிட்டான் இப்போ அவன், ஒரு கிழமை. ரூபா யாராவது கொடுத்தா, நான் சொல்கிறது அவன் செத்து போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போவே யாராவது ரூபா கொடுத்தா தூக்கி மூஞ்சியில் விட்டு எறிஞ்சிரும். என்ன ரூபா கொடுக்குறீங்கன்னு. அப்போ கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு கேவலமாக போயிட்டோமா? நான் எல்லாரையும் சொல்லலை. என்ன, ஒரு சில பேர் இந்த தவறை பண்ணுறீங்க. அதுலேயும் பிராமணன் மட்டும்தான் இந்த தவறை பண்ணுறீங்க. 1000 ரூபாய்க்கு பூ வாங்க முடியறது, அர்ச்சகர் தட்டில் ஒரு ரூபா போட்டால் என்ன? இல்லை உனக்கு உண்டியலில் போட விருப்பம் இல்லை, கவர்மெண்ட்டு தான் எடுப்பான் அதை அப்படின்னா தட்டில் போட்டுட்டு போ. உன் கண்ணுக்கு நேரம் சந்தோஷமாக அவன் ஏதாவது செலவு பண்ணிட்டு போகிறான். அதனால் பூ கட்டி கொண்டு வந்து விசேஷம் வரணுன்னா நீ வீட்டில் பூ கட்டி கொண்டு வந்தால் தான் உனக்கு புண்ணியம். அடுத்தது, அருகம்புல் அங்கங்கே ரோட்டில் முளைச்சிருக்கும். கடையில் அருகம்புல் வாங்கி விநாயகருக்கு சாத்துறது புண்ணியமே இல்லை. அருகம்புல்னால் ஒரு புல்லுலேயே அப்படியே 3 கிளையாக வந்திருக்கும், அதான் அருகம்புல். சாதா புல்லுக்கும் அருகம்புல்லுக்கும் அதுதான் வித்தியாசம். மொத்த 100 புல் முளைச்சிருக்கு அப்படின்னா அதில் ஒரு 20 பில்லு தான் அருகம்பில் இருக்கும். கரெக்டாக பார்த்து உன் கையால் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த 4 அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகருக்கு சாத்துனன்னா அலசி அலம்பிட்டு கொண்டு வந்து, ஏன்னா ரோட்டில் தான் அது முளைச்சிருக்கும். எவ்வளோ பெரிய புண்ணியம். ஒரு 7 நாளில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா? அடுத்து வருது பாருங்கள்.